ஓம் சாந்தி. முரளி தேதி 20/9/2024. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவிற்கு சமமாக இறைவனின் உதவியாளர்களாக ஆகணுன்றார். இப்படி பிரம்மா பாபா சிவபாபாவுக்கு எவ்வளோ உதவியாளராக இருந்தார் இல்லையா? அந்த மாதிரி பிரம்மா பாபாவிற்கு சமமாக இறைவனுடைய உதவியாளர்களாக நீங்கள் ஆக வேண்டும். பாபா சங்கம் யுகத்தில் குழந்தைகளாக உங்களுக்கு சேவை செய்ய வருகின்றார். கேள்வி: இந்த புருஷோத்தம சங்கமயுகம்தான் அனைத்திலும் மகிழ்ச்சியானது மற்றும் நன்மையானது எப்படி? பதில்: இந்த சமயத்தில் குழந்தைகளாக நீங்கள் ஆண் மற்றும் பெண் இருவருமே உத்தமர்களாக ஆகின்றீர்கள். இந்த சங்கமயுகமே கலியுகத்தினுடைய கடைசி மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட காலமாகும். இந்த சமயத்தில் தான் பாபா குழந்தைகளாக உங்களுக்காக ஈஸ்வரிய பல்கலைக்கழகத்தை திறக்கின்றார். இங்கே நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவதைகளாக ஆகின்றீர்கள். இப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் முழு கல்பத்திலும் வேறு எப்பொழுதுமே இருப்பதில்லை என்றார். இந்த சமயத்தில் அனைவருக்குமே சத்கதி என்பது ஏற்படுகின்றது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆகக்கூடியவர். அவரை நினைவு செய்வதன் மூலம் தூய்மையாக சதோ பிரதானமாக ஆவது தான் உங்களுடைய குறிக்கோளாகின்றார். சதோ வரை ஆவது குறிக்கோள் என்பது கிடையாது. சதோ பிரதானமாக ஆக வேண்டும். அதனால் பாபாவையும் கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும். பிறகு இனிமையான வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் அதன் மூலம் அங்கே செல்ல வேண்டும். பிறகு செல்வம் ஆஸ்தியும் வேண்டும். அதனால் தங்களுடைய சொர்க்கத்தையும் நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் நினைவின் மூலம் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்குதுன்றார். இப்போது ராவண ராஜ்யம் என்பதும் குழந்தைகளுக்கு தெரிந்துள்ளது. இதற்கு மாற்றாக சத்தியுத்திற்கு ராமராஜ்யம் என்று பெயர் அளிக்கப்படுகிறது. 2 கலைகள் குறைந்து விடுகிறது. அவர்களை சூரிய வம்சத்தவர் என்றும் இவர்களை சந்திர வம்சத்தவர் என்று சொல்லப்படுகிறது. எப்படி கிறிஸ்துவ ராஜ்யம் ஒன்றுதான் நடக்கிறதோ அதுபோல் இதுவும் கூட ஒரு ராஜ்யமே ஆகும். ஆனால் அதில் சூரிய வம்சத்தவர் மற்றும் சந்திர வம்சத்தவர் இருக்கின்றார்கள். இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். இதைத்தான் ஞானம் அல்லது நாலேஜ் என்று சொல்லப்படுகிறது. சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிவிட்டது என்றால் ஞானத்திற்கு அவசியமே இல்லை. இந்த ஞானம் குழந்தைகளுக்கு புருஷோத்தம சங்கமயுகத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, இது புருஷோத்தம சங்கமயுகமாகும். இது ஒரு முறைதான் வருகிறது என்று தங்களுடைய சேவை நிலையங்கள் மற்றும் அருங்காட்சியகத்தில் பெரிய பெரிய எழுத்துக்களில் கண்டிப்பாக எழுதப்பட்டிருக்கும் என்றார். புருஷோத்தம சங்கமயுகத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கலியுகத்தினுடைய கடைசி மற்றும் சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்தின் சங்கமம் என்று எழுத வேண்டும். எனவே சங்கமயுகம் அனைத்திலும் மகிழ்ச்சிகரமானதும் நன்மை விளைவிப்பதுமாகவும் ஆகிவிடுகிறது. இப்போ பாபா வந்துள்ளார். அவர் மனித சிருஷ்டியினுடைய விதையாக இருக்கிறார். அவருக்கு தான் இவ்வளோ மகிமைகள் இருக்கின்றன. அவர்கள் ஞானக்கடல், ஆனந்தக்கடல், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவராக இருக்கின்றார். ஞானத்தின் மூலம் சத்கதியை அடைய வைக்கின்றார். பக்தியின் மூலம் சத்கதி என்று ஒருபோதும் நீங்கள் சொல்ல முடியாது. ஞானத்தின் மூலம் சத்கதி என்பது ஏற்படுகிறது. மேலும் சத்தியுகத்தில் தான் சத்கதி ஆகின்றார் பாபா. நாம் இறைவனுடைய சேவாதாரிகள், உண்மையிலும் உண்மையானவர்கள் என்பது குழந்தைகளாக உங்களுக்கு தெரியும். ஒருவருக்கு மட்டுமே படிப்பிக்க முடியுமா? ஒருவர் படிக்கின்றார், அது பிரம்மா பாபா. பிறகு இவர் மூலம் நீங்கள் படித்து மற்றவர்களுக்கும் படிப்பிக்கின்றீர்கள். ஆகையினால் இங்கே இந்த பெரிய பல்கலைக்கழகத்தை திறக்க வேண்டி இருக்கிறது. முழு உலகத்திலும் வேறு எந்த பல்கலைக்கழகமும் இல்லை. ஈஸ்வரிய பல்கலைக்கழகமும் இருக்கிறது என்பதை உலகத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை. கீதையில் பகவான் சிவன் இந்த பல்கலைக்கழகத்தை திறக்கின்றார். முதலில் ஆத்மாக்கள் வரும் பொழுது அது தூய்மையாக இருக்கிறது. பிறகு தூய்மையற்றதாக ஆகிவிடுகிறது. ஏனென்றால் அனைவரும் சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோவை கடக்க வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். கடைசியில் அனைவரும் தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறார்கள். இப்போ பாபா நேரடியாக அமர்ந்து புரி வைக்கின்றார். இந்த மரமானது தமோ பிரதானமாக உளுத்து போன நிலையை அடைந்திருக்கிறது, பழையதாக ஆகிவிட்டது. எனவே கண்டிப்பாக இதனுடைய விநாசம் நடக்க வேண்டும்ன்றார் பாபா. இது விதவிதமான தர்மங்களின் மரமாகும். ஆகினால் இது பெரிய லீலை என்று சொல்லப்படுகிறது. இவ்வளோ பெரிய எல்லையற்ற மரமாக இருக்கிறது. அது ஜட மரமாக இருக்கிறது. விதை போட்டீர்கள் என்றால் அந்த மரம் வருகிறது.
இது விதவிதமான தர்மங்களின் விதவிதமான சித்திரங்களாகும். அனைவருமே மனிதர்கள்தான், ஆனால் அதில் நிறைய விதங்கள் இருக்கின்றன என்றார் பாபா. அதனால் மிகப்பெரிய லீலை என்று சொல்லப்படுகிறது. இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது இயற்கையினுடைய நாடகமாகும். இவ்வளோ சிறிய ஆத்மாவில் அல்லது பரம் ஆத்மாவில் எவ்வளோ நடிப்பு நிறைந்திருக்கிறது. இதுதான் இயற்கையாகும். பரம் ஆத்மாவை சேர்த்து பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அவரை பாபா என்று சொல்கின்றீர்கள். ஏனென்றால் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரம தந்தை ஆவார். அவர்கள் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று சொல்லிவிட்டார்கள். உண்மையிலே இந்த வார்த்தை தவறாகும். இதையும் பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுதிவிட வேண்டும். ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்பது இல்லை. ஆத்மா எப்படி எப்படி நல்ல அல்லது கெட்ட கர்மம் செய்கிறதோ அதற்கேற்ப பலனை அடைகிறது. கெட்ட சமஸ்காரங்களினால் தூய்மையற்றதாக ஆகிவிடுகிறது. ஆகினால்தான் தேவதைகளுக்கு முன்னால் சென்று அவர்களை மகிமை பாடுகிறார்கள். இப்போது உங்களுக்கு 84 பிறவிகளை பற்றி தெரிந்துவிட்டது. வேறு எந்த மனிதர்களும் தெரிந்திருக்கவில்லை. நீங்கள் அவர்களுக்கு 84 பிறவிகளை நிரூபித்து கூறுகின்றீர்கள் எனும் பொழுது சாஸ்திரங்கள் அனைத்தும் பொய்யா என்று கேட்கிறார்கள். 84 லட்சம் பிறவிகளை எடுக்கின்றது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். உண்மையில அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய் கீதை என்பதை பாபா அமர்ந்து இப்போது புரிய வைக்கின்றார். நாம் தூய்மையாக இருந்தோம், தூய்மையான இல்லற தர்மம் இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்பொழுது இதை தர்மம் என்று சொல்ல முடியாது, அதர்மிகளாக ஆகிவிட்டார்கள், அதாவது விகாரமுடையவர்களாக ஆகிவிட்டார்கள். இந்த விளையாட்டை குழந்தையாக நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இது எல்லையற்ற நாடகமாகும். இது ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயமாக இருந்தால் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இது நேற்றைய விஷயத்தை போன்றதாகின்றார் பாபா. சத்தியுகத்தை சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. திரேதாயுகத்தை பாதி சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இத்தனை ஆண்டுகள் அங்கே இருப்பீர்கள், மறுபிறவில் வரத்தான் வேண்டும். இதனை ராவண ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அரைக்கல்பம் தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கின்றீர்கள். பாபா கூறுகின்றார், இல்லற விஷயங்களில் அதாவது இல்லற விவகாரம் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக நீங்கள் தூய்மையாகுங்க. குமார் மற்றும் குமாரிகள் தூய்மையாகத்தான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பாபா கூறுகிறார், இல்லற மார்க்கத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டாம், ஏன்னா மீண்டும் தூய்மையாவதற்காக முயற்சி செய்ய வேண்டி வரும் என்று புரிய வைக்கப்படுகிறது என்றார். பகவானுடைய மகா வாக்கியம் தூய்மையாக ஆகுங்கள் என்பதாகும். எனவே எல்லையற்ற அப்பா சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? நீங்கள் குடும்ப விவகாரங்கள் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்க வேண்டும், இருக்க முடியுன்றார் பாபா. 21 பிறவிகளுக்கு தூய்மையற்றவர்களாக ஆவதிலிருந்து காப்பாற்ற வந்திருக்கும் பொழுது குழந்தைகளை தூய்மையற்றவர்களாக ஆவதற்கான பழக்கத்தை ஏன் ஏற்படுத்துகின்றீர்கள்? இதில் குல வழக்கங்களை மரியாதைகளை கூட விட வேண்டியிருக்கின்றார். இது எல்லையற்ற விஷயமாகும். குமாரர்கள் அனைத்து தர்மங்களிலும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் பாதுகாப்பாக இருப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஏன்னா ராவண ராஜ்யத்தில் இருக்கின்றார்கள். வெளிநாடுகளில் நிறைய மனிதர்கள் திருமணம் செய்வதில்லை, பிறகு கடைசியில் துணை வேண்டும் என்பதற்காக செய்து கொள்கிறார்கள். குற்றப்பார்வையோடு செய்வதில்லை. இப்படி கூட உலகத்தில் நிறைய பேர் இருக்கின்றார்கள். முழுமையாக பராமரிக்கிறார்கள். பிறகு இருக்கும் பொழுது ஏதாவது அவர்களுக்கு கொடுத்து விட்டு செல்கின்றார்கள். கொஞ்சம் தர்மத்திற்கென்று வைத்து விடுகிறார்கள். ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கிவிட்டு செல்கின்றார்கள். வெளிநாடுகளில் கூட பெரிய பெரிய ட்ரஸ்ட்டுகள் இருக்கின்றன. அவை இங்கேயும் கூட உதவி புரிகின்றன என்றார். வெளிநாடுகளுக்கும் உதவக்கூடிய ட்ரஸ்ட் எதுவும் இங்கே இருக்காது. இங்கே ஏழை மக்கள் இருக்கின்றார்கள். என்ன உதவி செய்வார்கள்? அங்கே அவர்களிடம் நிறைய பணம் இருக்குது. பாரதம் ஏழ்மையானது அல்லவா? பாரதவாசிகளினுடைய நிலை பாருங்கள் என்னவா இருக்கின்றார். பாரதம் எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தது, இதெல்லாம் நேற்றைய விஷயம் என்றார். பரம்பிதா பரமாத்மா ஞானக்கடல், அமைதியின் கடல், தூய்மையற்றவர்களே தூய்மையாக்குவோர் என்று என்னவோ பாடுகிறார்கள். ஆனால் எப்போ தூய்மையாக ஆக்க வருவார் என்பதை யாருமே தெரிந்திருக்கவே இல்லை. நீங்கள் என்னை மகிமை பாடுகின்றீர்கள் அல்லவா என்று பாபா கேட்கிறார். இப்பொழுது நான் உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை அளித்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகு இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் வருகின்றேன். எப்படி வருகின்றேன் என்பதையும் புரிய வைக்கின்றேன். சித்திரம் கூட இருக்கின்றது. பிரம்மா ஒன்றும் சூக்ஷ்மதனத்தில் இருப்பதில்லை. பிரம்மா இங்கே இருக்கின்றார் மற்றும் பிராமணர்களும் இங்கே இருக்கின்றார்கள். இவரைத்தான் கொல்லு தாத்தா என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய மரம் பிறகு உருவாகின்றது. மனித சிருஷ்டியினுடைய மரம் பிரஜாபிதா பிரம்மாவிலிருந்து தான் ஆரம்பிக்கும் அல்லவா? பிரஜாபிதா இருக்கின்றார் என்றால் கண்டிப்பாக அவருடைய பிரஜைகளும் இருப்பார்கள்.
சரீரத்தின் வழி வந்தவர்களாக இருக்க முடியாது, கண்டிப்பாக தத்தெடுக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். எள்ளு கொள்ளு தாத்தா என்றால் கண்டிப்பாக தத்தெடுத்திருப்பார். நீங்கள் அனைவரும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாவீர்கள். இப்போ நீங்கள் பிராமணர்களாக ஆகியிருக்கின்றீர்கள், பிறகு நீங்கள் தேவதைகளாக ஆக வேண்டும். சூத்திரனிலிருந்து பிராமணன், பிறகு பிராமணரிலிருந்து தேவதை. இது குட்டிக்கரண விளையாட்டுன்றார் பாபா. நாடகத்தின் படைப்பாளி, இயக்குனர், தயாரிப்பாளர் இருக்கின்றார்கள் அல்லவா? இது எல்லையற்ற நாடகமாகும். எல்லையற்ற நாடகத்தை யாருமே தெரிந்திருக்கவில்லை. பக்தி மார்க்கத்தில் எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்கிறார்கள்? மனிதருடைய புத்தியில் அந்த விஷயங்களே நின்று விட்டது என்றார். இப்போ பாபா சொல்கிறாரு, இனிமேலே இனிமையான குழந்தைகளே, இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரங்களாகும். பக்தி மார்க்கத்தினுடைய பொருட்கள் நிறைய இருக்கின்றன. எப்படி விதையினுடைய பொருள் மரமாக ஆகிறது, இவ்வளோ சிறிய விதை மரம் எவ்வளோ அளவற்றதாக பறந்து விரிந்து விடுகிறது. பக்தி கூட அந்த அளவுக்கு விஸ்தாரமானதாகும். ஞானம் என்பது விதையாக இருக்கின்றது. அதில் எந்த பொருளுக்குமே அவசியம் இருப்பதில்லை என்றார். தங்களை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள், வேறு எந்த விரத நியமமும் இல்லை என்று பாபா கூறுகிறார். இவை அனைத்து நின்று விடுகிறது. உங்களுக்கு சத்கதி கிடைத்துவிடும். பிறகு எந்த விஷயத்திற்குமே அவசியம் இல்லை. நீங்கள் தான் அதிக பக்தி செய்துள்ளீர்கள், அதனுடைய பலனை உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் வந்திருக்கேன்றார் பாபா. தேகத்தினுடைய அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுட்டு தந்தையாகிய என் ஒருவரை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த யோக அக்னியில் உங்களுடைய பாவங்கள் பஸ்மமாக ஆகிவிடும். பாபா எதையெல்லாம் இப்போது புரிய வைக்கின்றாரோ இதை கல்பமாக புரிய வைத்து கொண்டே வருகின்றார். கீதையில் கூட சில வார்த்தைகள் நன்றாக இருக்கிறது. மன்மனாபவ என்றால் என்னை நினைவு செய்யுங்கள் என்பதாகும். தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ராவண ராஜ்யத்தில் இருந்து கொண்டே தூய்மையற்ற உலகாய குல மரியாதைகளை விட்டுட்டு எல்லையற்ற அப்பாவினுடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லற விவகாரங்களில் தாமரை மலருக்கு சமமாக இருக்க வேண்டும். இந்த ராவண ராஜ்யத்தில் இருந்துக்கிட்டே தூய்மையற்ற உலகாய குல மரியாதைகளை விட்டுடணுண்டானா இன்னார் இது போல் இந்த ஜாதி, இந்த இனம், இது போன்ற என்னென்ன குல மரியாதைகள் இருக்கின்றதோ எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லையற்ற அப்பாவினுடைய விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லற விவகாரங்களில் தாமரை மலருக்கு சமமாக இருக்கணும். இந்த விதவிதமான பெரிய லீலையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நடிக்கக்கூடிய ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்பதல்ல, நல்ல கெட்ட கர்மம் செய்கிறது மற்றும் அதனுடைய பலனை ஆத்மா அடைகிறது. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு உயர்ந்த கர்மங்களை நீங்கள் செய்ய வேண்டும். வரதானம், பாபாவின் சமஸ்காரங்களை தன்னுடைய உண்மையான சமஸ்காரமாக ஆக்கக்கூடிய சுப பாவனை மற்றும் சுப விருப்பமுள்ளவர் ஆகுக. பாபாவுடைய சமஸ்காரங்களை தன்னுடைய உண்மையான சமஸ்காரமாக ஆக்கி கொள்ளணுன்றார். அப்படி ஆக்கி கொள்ளக்கூடிய சுப பாவனை சுப விருப்பம் உள்ளவர் ஆகுக. விளக்கம், இப்பொழுது வரை பல குழந்தைகளிடத்தில் வருந்துவது, ஒதுங்கி கொள்வது, பர சிந்தனை செய்வது அல்லது கேட்பது அல்லது சொல்வதற்கான விதமான சமஸ்காரங்கள் இருக்கிறது என்றார். அவற்றை என்ன செய்வது, என்னுடைய சமஸ்காரம், இது போன்ற வார்த்தைகளை கூறுகின்றனர். என்ன பண்ணுறது, என்னுடைய சமஸ்காரமே இப்படி தான் இருக்குது என்று சொல்கின்றார். இந்த எனது என்ற வார்த்தை முயற்சியில் தளர்வாக ஆக்கிவிடுகிறது. இது ராவனுடைய பொருள் என்றார், என்னுடையது அல்ல. ஆனால் எது பாபாவினுடைய சமஸ்காரமோ அதுவே பிராமணர்களின் நிஜமான சமஸ்காரமாகும். அந்த சமஸ்காரம் யாதெனில், இந்த சமஸ்காரம் என்னன்னா, விஸ்வ கல்யாணக்காரி, சுப சிந்தனை செய்பவர், அனைவருக்காக சுப பாவனை சுப விருப்பம் கொண்டவர். பாபா என்ன சொல்கிறாரு, பாபாவுடைய சமஸ்காரம் எதுவோ அதுவே பிராமணர்களின் நிஜமான சமஸ்காரம். அந்த சமஸ்காரம்னு எந்த சமஸ்காரம்ல பாபா சொல்கிறாரு, முழு உலகத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய அந்த சமஸ்காரம், நல்ல சிந்தனை செய்யக்கூடிய அந்த சமஸ்காரம், எல்லோரு பொருட்டும் நல்ல பாவனை நல்ல விருப்பம் வைக்கக்கூடிய சமஸ்காரம். அப்போ இந்த சமஸ்காரம்லாம் அது பாபாகிட்ட இருக்குது. அந்த சமஸ்காரம் தான் நம்மளுடைய உண்மையான சமஸ்காரங்கள் என்று பாபா நமக்கு புரிய வைக்கிறார். ஸ்லோகன், யாரிடத்தில் சக்திகள் இருக்கின்றனவோ அவர்களே சக்திகளின் பொக்கிஷங்களுக்கு அதிகாரி ஆவார்கள். யாரிடத்தில் சக்திகள் இருக்கின்றனவோ அவர்களே சக்திகளின் பொக்கிஷங்களுக்கு அதிகாரி ஆவார்கள். ஓம் சாந்தி.